வருகிற 16ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பங்கேற்கக்கூடிய மாநாட்டிற்கு அந்த கூட்டத்திற்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. ஈரோட்டில் விஜயினுடைய கூட்டத்திற்கு தனியாரிடம் இடம் கேட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காவல்துறை அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். பவளத்தான்பாளையம் அருகே தாவேக நிர்வாகிகளுடன் செங்கோட்டையன் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாகவே மாவட்ட ஆட்சியரிடம் இது தொடர்பான அனுமதிக்கான மனு அளிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது காவல்துறை தரப்பில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ரஞ்சித். ஈரோட்டில் கூட்டம் நடைபெறும், அதற்காக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து செங்கோட்டையின் தலைமையிலான தாவேகாவினர் மனு அளித்திருந்தாங்க. தற்பொழுது என்னென்ன காரணங்களை குறிப்பிட்டு காவல்துறை தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு? ஈரோட்டில் வரும் 16ஆம் தேதி விஜய் பரப்புரை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். இதற்காக பெருந்துறை சாலையில் உள்ள பவளத்தான்பாளையம் என்ற இடத்தில் தனியாருக்கு சொந்தமான இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்தை குறிப்பிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இன்று கட்சியினருடன் வந்து ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமியிடம், அதே போன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய சுஜாதா என்பவரிடம் மனு அளித்திருந்தனர். தொடர்ந்து தற்பொழுது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பலரும் இந்த பவளத்தான்பாளையம் அருகே இருக்கக்கூடிய இடத்தை, தனியாருக்கு சொந்தமான இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்திருந்தனர். இந்த நிலையில் அந்த இடத்தில் போதிய அளவு வசதிகள் இல்லாததால் அந்த இடத்தில் அனுமதி வழங்க இயலாது என காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பெருந்துறை அடுத்த சரளை என்ற இடத்தில் இந்த மாற்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் பிரச்சாரம், அதற்கான மாற்று இடம் தேர்வு செய்வதற்கான முயற்சியில் செங்கோட்டையனும் அதே போன்று அந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பாலாஜி உட்பட அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது ஈரோடு பெருந்துறை சாலையில் இருக்கக்கூடிய பவளத்தான்பாளையம் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஏஇடி தனியார் பள்ளியில் அக்கட்சியினருடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தற்போது ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.